Yeah, hey, yeah, hey, yeah, 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 hey. ஹலோ கைஸ், நேற்று வந்து இந்த கேமோட பார்ட் 1 போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஃபைட் இருக்குது, ஃபாரஸ்ட் கூட போய் நம்ம ஃபைட் பண்ணுற மாதிரி. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கைஸ், கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். இப்போ மேட்ச்குள்ளே வந்து போயாச்சு. மேக்ஃபிடன் வந்து என்ன சொல்கிறான்னா, இப்போ இந்த இடத்துல ஜாம்பிஸ் வந்து இந்த கதவை தாண்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதை உடைக்கணும். கரெக்டாக அந்த பர்ஃபெக்ட் லைன் எல்லோ கலரில் தொட்டால் தான் அது உடையும். இப்போ உடச்சாச்சு. ஓகே, உள்ளே போகிறாங்க. ஓகே, இப்போ போகிறாங்க கைஸ். எடுத்தவொடனே உள்ளே வெயிட் பண்ணிகிட்ருப்பானுங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கானுங்க, வந்துட்டானுங்க. ஜாம்பி அலர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து முதல்ல ஃபென்ஸை போட்டு தடுத்துடணும். ஓகே, இந்த சைடு தடுத்தாச்சு. இதில் வந்து இன்னொரு பாஸ் வருவான். அவன் கொஞ்சம் டம்மி தான், டம்மி மாதிரி. இந்த சைடும் போட்டு தடுத்துட்டாச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் லைக், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் கேம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் 24 மணி நேரம் கேம் கொடுத்தாலும் நான் விளையாண்டுக்கிட்டே தான் இருப்பேன். இந்த மாதிரி சர்வைவல் கேம்ஸு, ஸ்டோரி கேம்ஸ் அந்த மாதிரிலாம் விளையாடுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட ட்ராக்கில் போகும். ஸோ எனக்கு அது பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பெரிய குண்டனை திறந்து விட்டானுங்க. முதல்ல கண்ணை வச்சு இவனோட ஷார்ட் கன் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் சின்ன சின்ன ஜாம்பிஸ் தான் ஷார்ட் கன் பவருக்கு சாகும். இந்த மாதிரி பெரிய ஜாம்பிஸ்க்கெலாம் கொஞ்சம் கஷ்டம். 2 ஃபென்ஸை போட்டு தடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பாஸே செத்துட்டாங்க. இதுக்கு மேலே இவனுங்களாம் டம்மி பீஸு. அவ்வளோதாங்க, இந்த மேட்ச்சு விக்ட்ரி. ஓகே, இப்போ நம்மளுக்கு ரிவார்டாக என்ன கொடுத்துருக்காங்க? EXP ஏறிடுச்சு, லெவல் ஏறி. ஓகே, இப்போ நம்ம ரிவார்ட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ட்ரெயினிங் ஹால் வந்து பில்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், பில்ட் பண்ணியாச்சு. இந்த ட்ரெயினிங் ஹாலில் வந்து என்ன பெனிஃபிட்னால், நம்மளுக்கு வந்து நிறைய சோல்ஜர்ஸ் கிடைப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகணுன்னா, இந்த ஷெல்டரை வெளியே போய் ஜாம்பிஸை கொல்றதுக்கு யூஸ் ஆவானுங்க. இப்போ வந்து நம்ம ஷெல்டரை ஃபுல்லாக லெவலப் பண்ணியாச்சு. இப்போ என்ன டாஸ்க்குனால், இப்போ நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம்ல இந்த ஃபென்ஸு, இதை சுற்றி வந்து ஜாம்பிஸ் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம 3 பேரும், இவனுங்க 3 பேரும் சேர்ந்து இந்த சுற்றி இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் கொல்ல போகிறாங்க. ஓகே, இப்போ வந்து பிக்கி வந்து என்ன சொன்னோன்னா, நீங்கள் தனியாக போகிறது கஷ்டம், நானும் உங்கள் கூட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு அவளும் சேர்ந்து வந்துட்டான் நம்ம கூடயே. ஆனால் இப்போ வந்து ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது. இவங்க எல்லோரும் ஜாம்பிஸ் கிட்ட ஃபைட் பண்ண போகிறாங்க. இந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் ஈஸி தான், ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஜாம்பி அலர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ முதல்ல ஃபென்ஸை போட்டு தடுத்துக்கலாம். ஓகே, என்னோடய பவர் முதல்ல நான் டம்மின்னு சொல்லியிருந்தேன், இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஃபென்ஸை போட்டு தடுக்கிறனால. ஏங்க இப்போ பாருங்கள், புது ஜாம்பிஸ் வந்துட்டானுங்க. அங்கேருந்து ஏதோ பாய்சன் மாதிரி போடுறானுங்க. நம்ம ஃபென்ஸுக்கு வேறு டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. இன்னும் நம்ம பின்னாடி போட்டுக்கலாம். பின்னாடி இருந்து நிறைய பேர் வரானுங்க. ஓகே, இந்த மாதிரி எலும்பு கூடு ஜாம்பிஸ்லாம் இந்த ஃபென்ஸுக்கெல்லாம் அவனுங்க இது வாங்க மாட்டானுங்க, ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிட்டு வந்துடுவானுங்க. இது ஷார்ட் கன் பவர், இந்த எல்லோ மாதிரி இருந்துச்சுல, அது வந்து ஷார்ட் கன்னோட பவர். ஓகே, இந்த ஏரியா வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்போ முன்னாடி போகிறானுங்க, போயிட்டானுங்க. இவருங்க எவ்வளோ சாம்பி கொன்று குமிச்சிருக்கானுங்கன்னு. ஓகே, இதாங்க கட்சின்னு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு ரேடியோ டவரை பார்க்குறாங்க. மேக்ஃபிடன் வந்து அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக போகிறான். பிக்கி வந்து அதை யாரும் வராமல் சேவ் பண்ணிகிட்ருக்கா. டக்குன்னு மேக்ஃபிடன் ஆன் பண்ணவுடனே பின்னாடி இருந்து ஒரு ஜாம்பி டக்குன்னு எந்திரிச்சு மேக்ஃபிடனை கடிக்க வருது. டக்குன்னு பிக்கி வந்து அந்த மேக்ஃபிடனை தள்ளி விட்டு அவள் கடி வாங்கிக்கிறா. அவ்வளோதான், இவள் கடி வாங்கிட்டா. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவள் ஜாம்பி ஆயிடுவா. ஓகே, இப்போ விஷம்லாம் அவள் ஏறுது பாருங்கள், ஸ்கின்னில் ப்ளூ கலரில் வயலட் கலர்னு தெரில, அவள் ஏறுது. இப்போ பாருங்கள், இது யார்? இதாங்க பிக்கி. ஓகே, ஜாம்பி ஆகிட்டா. ஓகே, ஜாம்பி ஆகிட்டு இருக்கிறத காட்டுறானுங்க. இப்போ பிக்கியை வந்து நம்ம ஷெல்டரில் இருக்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஓகே, டச் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க, போகலாம். இப்போ ஒரு கட்சின்னு வருது. ஓகே, பிக்கி வந்து இதாகிட்டு ஜாம்பி ஆகிட்டா, கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே ஜாம்பி ஆகிட்டா. இப்போ மேக்ஃபிடனுக்கு அடிக்க வரா. இப்போ நம்ம வந்து மேக்ஃபிடனை சேவ் பண்ணணும். அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து அப்போ தான் அவன் பவர் கிடச்சி இந்த இடத்துல லாக் பண்ணுவான் பிக்கியை. ஓகே, லாக் பண்ணியாச்சு. இப்போ இங்கே போக மாட்டான். மேக்ஃபிடன்னு கத்துறா அவள். ஓகே, ஏதோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறா. இப்போ வந்து இவளை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆன்டிவைரஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து வெளியே சில இடத்துல கிடைக்கும் அப்படின்னு நம்ம டாக்டரை வந்து சொல்கிறாங்க.
அதை எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம வெளியே போகணும். வெளியே ஜாம்பிஸ் கூட ஃபைட் பண்ண போகிறோம் நம்ம இப்போ. ஓகே, முதல்ல நம்ம ஷெல்டருக்கு வெளியே நிறையா இந்த மாதிரி இவங்க தான் சோல்ஜர்ஸு. இவங்களை வச்சு தான் இது வந்து லெவல் 1 சோல்ஜர்ஸு. லெவல் 2 லெவல் 3 சோல்ஜர்ஸ்லாம் இதை விட பெருசாக இருப்பானுங்க. லாஸ்ட் லெவல் 6th லெவல் சோல்ஜர் வந்து ரொம்ப பெருசு. அந்த இங்கே பாருங்கள், 6th லெவல் சோல்ஜர் வந்து ரொம்ப பெரிய சோல்ஜர். ஆமாம், இப்போ இவனுங்களை ட்ரெயின் பண்ணால் தான் சோல்ஜராக ரெடி ஆவானுங்க இவனுங்க. ட்ரெயின் பண்ணியாச்சு. முதல்ல இதை ஸ்பீடப் கொடுத்துடலாம். ஸ்பீடப் வந்து நம்மளுக்கு டோக்கன் நிறைய இடத்துல கிடைக்கும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இப்போ லெவலப் முதல்ல பண்ணிக்கலாம். 8 செகண்ட் தான். ஓகே, லெவலப் ஆகு 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 ஆகு. ஓகே, ரிவார்டை முதல்ல க்ளைம் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே வந்து பெகி பி கேர்ஃபுல் அப்படின்ட்டுருக்கா. ஜாம்பியானதுக்கப்புறமும் இது மேக்ஃபடன் மேலே அவளுக்கு அக்கறை இருக்குது, ஏன்னா அவள் பொண்ணு தானே, அதனால். இப்போ இந்த இடத்துல வந்து ஜாம்பி இருக்குது. அதனால் இப்போ நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து மேக்ஃபடனோட கமாண்டிங்கில் போகிறானுங்க. போய் இவனை வந்து அழிக்க போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, சாக போகிறாங்க. ஓகே, வின் ஆகிட்டாங்க. ஓகே, விக்ட்ரி ஆனதுக்காக நம்மளுக்கு வந்து 50 சோல்ஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் ஆன சோல்ஜர்ஸ், நம்ம ட்ரெயின் பண்ண தேவையில்ல. ஓகே, இப்போ 3500 தக்காளி வந்துருச்சு. நம்மக்கிட்டே நிறையா தக்காளி இருக்குது. நிறையா தக்காளி ஃபார்ம் க்ரியேட் பண்ணும்போது நிறையா தக்காளி கிடைக்கும். இந்த தக்காளி கட்டையெல்லாம் வச்சு என்ன பண்ணணுன்னா, நிறையா வீடு கட்டும்போது அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதான் நிறையா கேட்பாங்க. ஓகே, இப்போ அடுத்த சாம்பி ஃபைட்டு அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, 50 மெம்பர்ஸ் கிட்ட கிடச்சிட்டாங்க. இப்போ இந்த டாக்டர் இங்கே தான் இருக்காங்க. இவங்களை செக்யூர் பண்ணிக்கணும் முதல்ல. இந்த சர்ச் ஹிஸ்ட்ரி வந்துருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு யூஸ் ஆகும். எங்கேயாவது மெம்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்கே நிறைய இடத்துல இருப்பானுங்க, அவனுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் யூஸ் ஆகும். ரிவார்டு முதல்ல க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கட்டையெல்லாம் கீழே கிடக்குது பாருங்கள், அதை எடுக்கணும். ஓகே, க்ளைம் முதல்ல என்னடா க்ளைம் ஆகலை. ஓகே, க்ளைம் ஆயிடுச்சு. இந்த கட்டை எடுத்துக்கலாம். ஒருத்தன் வந்து எடுத்துருவான் அதை. ஓகே, அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் வேணும்னு கேட்டிருக்கானுங்க. அவனுங்களை போட்டுடலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்த டெவலப் பண்ணலான்னு பார்த்தா, ஓகே டெவலப் பண்ணிட்டோம், ஏற்கனவே பண்ணிட்டோம். சரி, இந்த இடத்துல இருக்க எல்லா இடத்துலையும் டெவலப் பண்ணால் தான் நம்மளால் அடுத்தடுத்து டிசிஷன்ஸ்லாம் எடுக்க முடியும். நிறைய ஜாம்பிஸ் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல டெவலப் பண்ணலையா, பண்ணிக்கலாம். ஓகே, இது ஏற்கனவே பண்ணியாச்சு, மறுபடியும் எதுக்கு போகிறேன்னு தெரில. ஓகே, இப்போ வெளியே எல்லோரும் கரெக்டாக இருக்கா? வேறு ஏதாவது மேட்ச் கொடுங்கடா. ஓகே, இது செக்யூர் ஆகிட்டானுங்க. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல டெவலப் பண்ணுற மாதிரி. ஓகே, ட்ரெயின் பண்ணிடலாம். முதல்ல இவனுங்களை டைமண்ட் கொடுத்தே ட்ரெயின் பண்ணிடலாம். தக்காளி இப்போ வந்து இந்த பேக் இதெல்லாம் நான் இன்னும் யூஸ் கொடுக்காமே வச்சுட்ருக்கேன். இதெல்லாம் யூஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு மேலே நிறையா கட்டை தக்காளியெலாம் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம தேவைங்கிற போது யூஸ் பண்ணிக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த நேம் சேஞ்சிங் கார்டு இருக்குது. இதை வச்சு நம்மளோட இந்த கேரக்டர்ஸ்க்கு நம்ம பேரை கூட வச்சுக்கலாம். இது ஏன் இன்னும் அன்லாக் ஆகலைன்னு தான் எனக்கு இன்னும் புரியல. ஓகே, ரிவார்ட்ஸ் எல்லாம் முதல்ல இது பண்ணணுமா? ஓகே, இந்த இடத்துல லெவலப்பே பண்ணலை நான் இன்னும். 2 செகண்டில் லெவலப் பண்ணிடலாம். ஓகே, பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ரிவார்ட் க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்டுக்கு என்ன பண்ணணும்? இந்த இடத்துல டெவலப் பண்ணணுமா? பண்ணியாச்சு. ஓகேங்க, இப்போ ஜாம்பிஸ் கூட ஃபைட் பண்ண போகலாம். ரெடி ஆகிட்டோம் ஃபைட் பண்ணுறதுக்கு. ஓகே, இதையும் க்ளைம் பண்ணியாச்சு. ரிவார்டையும் க்ளைம் பண்ணணுமா? ஓகே, பண்ணியாச்சு. ஓகே, நீ ஃபைட் பண்ண விடுங்கடா. ஒரு ஆன்டிவைரஸ் கிடச்சிருக்கு. முதல்ல இதை இது பண்ணிக்கலாம், ஆன்டிவைரஸ் போட்டுக்கலாம். ஓகே, இவளுக்கு போட்டுட்ருக்காங்க. போட்டவனே வந்து துடிக்கிறா. என்ன துடிக்கிறா? ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்ருக்குங்க. ஓகே, 100% சரியாயிடுச்சா? கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது. ஓகே, அப்போ நம்ம நிறையா ஆன்டிவைரஸ் எடுக்கணுமா? அப்போ நிறையா ஆன்டிவைரஸ் எடுத்தால் தான் நம்மளால் இவ்வளோ ஃபுல்லாக செக்யூர் பண்ண முடியுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த அயன் பிரிக்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ அயன்லாம் இப்போ நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது வந்து நம்ம செல் பண்ணால் தான் அதெல்லாம் நம்மளால் பில்டு பண்ண முடியும். பிகி வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரு. ஆனால் அவளை ஜாம்பி கிடச்சி இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக அவஸ்தைப்பட்டுருக்கா. இதோட இந்த கேம் பிளேவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட சேனல் வந்து மேலும் மேலும் முன்னேறும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ, பாய்.